everyone, welcome to our channel. So இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே போல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ அதில் தான் எந்த அப்டேட்ஸாக இருந்தாலும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அதில் சென்ட் பண்ணுவோம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் ஃப்ரீயாக வேணும் அண்ட் வந்து டிஎன்பிசிக்கான ஐஎன்எம் மெட்டீரியல் ஃப்ரீ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பில் போய் நீங்கள் ஃப்ரீயாக ஐஎன்எம் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அப்படி இம்பார்ட்டண்டான அப்டேட் என்ன? ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், குரூப் 2, குரூப் டி அண்ட் குரூப் 4க்கான சிலபஸ் அப்படிங்கிறது நியூவாக அப்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் தமிழில் ஃபுல் மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம எப்படிலாம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத தெளிவான ஒரு விளக்கத்தோடு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு 25 கேள்விகள் இருக்கக்கூடிய மேக்ஸ். ஸோ மேக்ஸில் ஈஸியாக எப்படி 23+ அடிக்கிறது, ஸோ அதுக்கான ஒரு கிளாஸஸ் கொண்டு போகிறதுக்கான வீடியோ டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இப்போது மேக்ஸில் இதுக்கு முன்னாடி இருந்த லாஸ்ட்டு சிலபஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதில் சிலபஸில் கொடுத்துருக்க வார்த்தைகள் இருந்தாலும் நம்ம நிறைய வந்து ஏஜஸ் சம்மு, டைம் அண்ட் ஒர்க்கு இதெல்லாம் மென்ஷன் பண்ணலைனாலும் நம்ம அதை பார்த்தோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது நான் வந்து திறனறிவில் இருந்து 15 கேள்வி கேட்பேன், ரீசனிங்கில் இருந்து 10 கேள்விகள் கட்டாயமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லாஸ்ட் எக்ஸாம்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் கொஸ்டின் வரும், ஆனால் அது ரேர். 1, 2 to 3 கொஸ்டின்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராத கூட இருந்திருக்கு. ஓகேவா? ஆனால் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் அப்படி கிடையாது, கண்டிப்பாக ரீசனிங் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நீங்கள் இப்போ பார்த்ததில் தெரிஞ்சிருக்கும், இது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே எதுக்கு நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணணும், அதாவது எதில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம எப்படி வந்து எந்த சப்ஜெக்ட், இப்போ ஜிகேலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். பாலிட்டி வந்து நல்லா படிக்கணும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு படிக்கணும். யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6ல் ஜிகேல தரவாக இருந்துட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ சிலபஸில் கொஸ்டின் எவ்வளோ கேட்பேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துட்டாங்க. அப்போது ரீசனிங்கில் நம்மளுக்கு 10 கேள்விகள் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். குரூப் 2, குரூப் டி அண்ட் குரூப் 4க்கான மேக்ஸ் 2025 200 ஹார்ஸ் ஃப்ரீ செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது அதே அப்டேட் தான். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 200+ ஹார்ஸ் கிளாஸில் சிம்பிளிஃபிகேஷன், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், வயது கணக்குகள் முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிவில் திறனறிவில் வரும். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ரீசனிங், ஸோ டோட்டலாக இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே இந்த 200+ ஹார்ஸ் செக்ஷன்ஸில் நாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஆல்ரெடிலாம் வீடியோ போட்டிருப்போம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் இருக்குன்னா ஒவ்வொரு டைப்பாக எடுத்து கொடுத்துருப்போம். ஆனால் இந்த 200+ ஹார்ஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணுவோன்னா, இப்போ சிம்பிளிஃபிகேஷனாக ஒரே வீடியோ, ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்னா ஒரே வீடியோ, அது எவ்வளோ டைமாக வேணாலும் இருக்கலாம், 1 hour இருக்கலாம், 2 hour இருக்கலாம், 3 hour இருக்கலாம். பட் அந்த மாடல் ஃபுல்லாகவே ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளோட இதில் ஒரு பிளான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனும் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மும் வயது கணக்குகளும் ஒரே வீடியோவில் அனைத்து மாடலும் கம்ப்ளீட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை மூடி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த 200+ ஹார்ஸ் செக்ஷன்ஸ் இருக்குல்ல, மேக்ஸ்க்கான ஃப்ரீ செஷன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொண்டு போவோம் அப்படின்னா வீக்லி சண்டே இனிமேலும் நம்மளுக்கு மேக்ஸ் கிளாஸ் தான். ஓகேவா? வீக்லி சண்டே கரெக்டாக மார்னிங் 10 to 10:30க்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிரும். ஸோ இது நியூ அப்டேட்டட் சிலபஸ் வந்திருக்குல்ல, ஸோ இதுபடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 15 கேள்விகளுக்கான செஷன்ஸை முடிக்கிறோம். அடுத்து ரீசனிங்கில் இருக்கக்கூடிய அந்த 10 கேள்விக்கான செஷன்ஸையும் இதில் கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். 200+ ஹார்ஸ்னால் அவ்வளோதான் இருக்கும்னு இல்லை, 300+ஆக இருக்கலாம், 400+ஆக இருக்கலாம். அது எவ்வளோ மணி நேரம் போகிறதுங்கிறது நம்மளுக்கு கணக்கு கிடையாது. நாம் கணக்கில் 25க்கு 25 வாங்கணும், அதுதான் நம்மளோட கணக்கு. ஓகேவா? ஸோ அதனால் தெளிவாக பாருங்கள், ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுக்கிறோம்னா ஒரே வீடியோவில் முடிச்சு கொடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் முடிக்கிறது பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதில் தெளிவாக இருக்கீங்களா அப்படிங்கிறதான் முக்கியம். ஸோ எல்லாருமே நோட் வாங்கி நோட் போடுங்க. ஸோ இனிமேலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. தமிழுக்குமே மெமரி பவருக்கு வேலையே கிடையாது. மெமரி பவருக்கு ஒன்லி 15
கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அந்த இலக்கியத்தையும் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டி லாஸ்ட்டாக இணைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் அவங்களோட ஆண்டு என்ன, ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, தமிழுக்கு செஞ்ச தொண்டு என்ன அப்படின்னு நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி 85 கொஸ்டின்ஸ்க்கு உங்களோட ப்ராக்டிஸும் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியும் தான் அங்கே வேலை செய்யும். இதை எகெயின் புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் வந்து பார்த்திங்களா வேலை இனிமேல் இருக்க போகுது. அப்போது அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இனிமேல் தமிழுக்கு என்ன பண்ண போகிறோம், தமிழுக்கு இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ்க்கு ஸோ என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஸோ தமிழுக்கான இது வரும். ஸோ தமிழுக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம், ஃபுல்லாக அதையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒவ்வொரு சப்ஜெக்டாக இனிமேல் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறது இப்போது மேக்ஸ்க்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஸ் இப்போ வந்து பார்க்குறோம். அடுத்து இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே தமிழுக்கான அப்டேட்டும் வரும். ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ தெளிவாக படிங்க, நோட் இனிமேல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவில் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் மேக்ஸ் ஒவ்வொரு சம்மும் நடத்துகிறோம் அப்படின்னா எகெயின் அந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒன்லி கொஸ்டின் தனியாக எடுத்து ஒரு பேப்பர்லேயோ நோட்லேயோ எழுதி வச்சுட்டு அதை சம்மா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே சம்மா பார்த்துட்டு போகிறதுல திரும்ப வந்து பார்த்திங்கன்னா போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெப் மறந்துடும். நீங்கள் சம்மை பார்த்து நோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டை போடுங்க தயவு செஞ்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்முக்கு கொஸ்டின் வருதுல்ல, அந்த கொஸ்டினை தனியாக எடுத்து எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சு அதில் கேப் விட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் எழுதி அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் 23+ வாங்க முடியும். ஸோ இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறதுல இன்னொரு இது என்ன இருக்குது தெரியுமா, கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. இந்த நியூவாக அப்டேட் பண்ணியிருக்க சிலபஸ்க்கு என்னென்னலாம் வந்து கொண்டு வரணுமோ எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வரும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தெளிவாக பண்ண போகிறோம். ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம், நல்லா படிங்க. நம்மளோட டார்கெட் 180+. ஃபஸ்ட்டு மேக்ஸில் தெளிவாக இருக்கணும். அடுத்து தமிழில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக போய்கிட்டே இருக்கலாம். மேக்ஸ்க்கு நோட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ 23+ நீங்கள் இப்போ மேக்ஸில் ரெடியாக இருந்தீங்கன்னா அடுத்து தமிழையும் முடிச்சுட்டு அடுத்து ஜிகே போய்க்கலாம். ஒவ்வொன்றா மாடல் டெஸ்ட்லேருந்து எல்லாம் பக்காவாக பண்ணிக்கலாம். ஒரி பண்ணிக்க வேண்டாம். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு அப்டேட், பக்காவான ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ஸோ அதுக்கான வீடியோ நாளைக்கு வரும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஒர்க்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நாளைக்கு வரும். ஓகேவா? தேங்க்யூ.